வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊர் ஆற்றுல பழையபடி கட்லா மீன் கொஞ்சம் இறங்கியிருக்கு. கட்லா, ரோகு, பில்லுகண்டை போன்ற மீன்கள். இப்போ அந்த மீன்களை நம்ம வலை போட்டு எப்படி பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். நாம் இப்போ நம்ம மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்தோன்னே நம்ம வலை எல்லாத்தையும் பக்காவாக போட்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீமாக பிரிஞ்சு எல்லா மீன்களையும் இப்போ வேட்டையாட போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே பார்க்காதவங்க இப்படி பார்க்குறீங்கன்னா கொஞ்ச நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா ஜாலியாகவும் இருக்கும். இதில் மீன் பிடிக்குது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட 27 பேர் வந்திருக்கோம். அட்லீஸ்ட் நம்ம 27,000 ஒரு 30,000 ரூபாய்க்கு நம்ம மீன் பிடிச்சா மட்டுமே ஒரு ஆளுக்கு இன்றைக்கி கஷ்டப்படுறதுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூட இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. 1000 ரூபான்றது ஒரு பெரிய காசு. முன்னாடியெல்லாம் மீன்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வர்ற மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று எருமாடு கணக்காக இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கனால அவ்வளோ மெர்சல் ஆகிடுவீங்க. வேறு மாதிரி இருக்குது மீன்லாம். ஒரு மீனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 கிலோலேருந்து 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாயிடுச்சிங்க. நாம் முன்ன மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டன் கணக்கில் மீன் பிடிப்போம். ஆனால் அந்த மாதிரி மீன் இல்லைனாலும் ஆனால் ஒரு மீனுமே செம்ம மீனுங்க. ஆனால் ஒரே பாடு பார்த்தீங்கன்னா 500 கிலோ மீன் கிடச்சிது. ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மீன்கள்லாம் நம்ம எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணன்றதை உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இந்த மீனோட ஒவ்வொரு சைஸுமே எப்படி இருக்குது, இதனோட விலைலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த வலையை இது மாதிரி தாங்க போடுவோம். நம்ம எப்படி போட்டு இந்த மீனோட மாப்பை எல்லாமே உள்ளே ஏற்றி அதுக்கப்புறம் இந்த வலையை தூக்கி சுருக்கிட்டோம் பாருங்கள். இதுக்குள்ளே ஏகப்பட்ட மீன்கள் மாட்டியிருக்கோம். இப்போ எவ்வளோ மீன்கள் மாட்டுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ரொம்ப அதிகப்படியான வேலை இருந்ததுனால வலை முழுசாக நம்மளால் காமிக்க முடியல வலை எடுக்கிறத. இப்போ பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனுமே சரியான சைஸு. இதில் என்னென்ன மீன்லாம் மாட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா ரோகு, கட்லா, பில்லுகண்டை, மிருகால், அதுக்கப்புறம் அந்த ஏரி வவ்வால் எல்லா மீனுமே மாட்டிருக்குங்க. செம்மையாக இருக்குது. எல்லாமே சரியான சைஸு. மீனோட முக்கியமான ஒரு பண்பை சொல்லணும்னா இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னு நம்ம கடல் மீன்களை விட செம்ம பவராக அடிக்குதுங்க. ஒரு மீனும் அடித்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் கையெல்லாம் வீங்கி போச்சு. பாருங்கள், இந்த மீன்களை எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி இதை வந்து உயிர் காட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாடு வலை பாசிட்டு தொடர்ந்து மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்போம். கிடைக்கிற கொஞ்சம் மீன்கள்லாம் சேர்த்து நம்ம எடை போட்டோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். நம்ம முன்னாடி ஏற்கனவே பிடிக்கிற மீன்களை விட இந்த மீனோட டேஸ்ட்டு இன்னும் செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் சாப்பிட்டு பார்த்ததில்ல. நம்மகிட்ட மீன் வாங்கிட்டு போகிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க முன்னாடி இந்த மீன்களோட இந்த மீனோட டேஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. ரொம்ப பெரிய மீனாக இருந்தால் நல்லா டேஸ்ட் வருமோன்னுவோம். பாருங்கள் நண்பர்களே, ஒவ்வொரு மீனுமே கிட்டத்தட்ட 7 கிலோ 8 கிலோலேருந்து 10 கிலோ 15 கிலோ மீன் வரைக்குமே இருக்குது. நீங்கள் பார்த்தனாலே ஒன்று தெரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி சைஸில் இருக்குங்க. நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இப்போ கிடச்சிருக்கிற மீன்களை பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 1500 ரூபா கிடைக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்கு. ஏன்னா டெய்லியுமே இந்த மாதிரி கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த மாதிரி லக்கில் எனக்காச்சும் ஒரு நாள் நமக்கு இந்த மாதிரி மீன்கள் மாட்டினா தான் உண்டு. ஆனால் நல்லாயிருக்கும், பரவாயில்ல. போட்டு பழகுது
நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டன் மீன்கள் கிடைச்சிருக்கு. இதுதாங்க நமக்கு கிடைச்ச மொத்த மீன்களும். நம்ம பசங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இன்னைக்கு. நம்ம ஊரில் இந்த மீன்கள்லாம் எவ்வளோ ரேட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரூ. 95 நம்ம சேல்ஸ் பண்ணோம். இந்த மீன்கள் வந்து மற்ற மீன்களை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.